ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேன். வர மார்ச் 10ஆம் தேதி நம்மளுடைய அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்சில் நீங்கள் பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் சிப் லெவல் வரைக்கும் ப்ராப்பராக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம பேசிக் லெவலுக்கு மட்டும்தான் கற்றுக்கணும், இல்லை அட்வான்ஸ் லெவல் மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது எல்லாமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியாமையே பார்த்துருங்க. நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோவை பார்த்து ஒரு சில வேலையை செய்கிறாங்க. பட் ஒரு சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, ஒரு சிலருக்கு அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. சப்போஸ் இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டுக்கு போய் பார்த்துட்டு பழகிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ப்ராப்பரான நாலேஜ் இல்லாதனால ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு மொபைல் ஒர்க் பர்ஃபெக்டாக ரெடி ஆகுது அப்படின்னா 10 செட்டு வருது அப்படின்னா அதில் ஒரு 4 செட்டு ரெடி ஆகுது, மீதி 6 செட்டு நமக்கு ரிட்டர்ன் போகுது. ஏன் ரிட்டர்ன் போகுது? அப்போது நமக்கு ப்ராப்பராக வேலை தெரியல அப்படிங்கிறனாலையா, இல்லை நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறனாலையா தெரியல. அவங்களால எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு ப்ராப்பராக அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. அதனால் ரிட்டர்ன் போகுது. நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வருது அப்படின்னா 2 கண்டிஷனில் வரும். ஒன்று ஆன் கண்டிஷனில் வரும், இல்லைன்னா டெட் கண்டிஷனில் வரும். ஆன் கண்டிஷனில் வர மொபைல் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த இடத்துல ப்ராப்ளம், அது எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது ஈஸியாக நம்மளால் ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். பட் டெட் கண்டிஷனில் வரக்கூடிய மொபைல் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக எக்காரணத்துக்கு ரிட்டர்ன் போகக்கூடாது. அப்படி ரிட்டர்ன் போகுது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 4 விஷயத்துக்காக மட்டும்தான் அது ரிட்டர்ன் போகணும். 4 விஷயத்துக்காக மட்டும்தான் அது ரிட்டர்னே போகணும். என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஒன்று, ஆல்ரெடி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் கொடுத்துருப்பாங்க. அந்த கடையில்காரு ப்ராப்பராக வேலை தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா பண்ணி கொடுத்துருவார். பட் ப்ராப்பராக வேலை தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ அரைகுறையாக வேலை பார்த்துருப்பாங்க. அந்த அரைகுறையாக வேலை பார்த்து ரெடி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட ரெடி ஆகலையா, வேறு எந்த கடைக்கு போனாலும் இது ரெடியாக ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போர்டை ரொம்ப டேமேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் தாராளமாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா, ஒரு மொபைல் வருது அப்படின்னா அந்த மொபைல் நம்மக்கிட்ட ரொம்ப பழைய மாடல் மொபைலாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டில் வந்தே ஒரு சில மாதம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாடல் வரப்போ அதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்காது. மார்க்கெட்டில் ஒன்று பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மொபைலுக்கு உண்டான சர்வீஸ்க்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக கிடைக்கல, எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது ரிட்டர்ன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர் மொபைல் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு எனக்கு 1 டே டைம் ஆகும், இல்லை 2 டேஸ் டைம் ஆகும், இல்லை 2 ஹவர்ஸ் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம டைம் கேட்குறோம் அப்படின்னா அந்த டைம் கஸ்டமர் ப்ராப்பராக நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அந்த ஒர்க்கு பண்ண முடியும். இல்லை ஜஸ்ட் எனக்கு ஒரு 1 ஹவரில் வேணும், நான் வெளியூருக்கு வந்திருக்கேன், எனக்கு 1 ஹவர் இங்கே ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட்டாக தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு டைம் கிடைக்கல, டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சில மொபைல் கமிட்மெண்ட் கொடுத்து 2 ஹவர்ஸுக்கு தரேன், 1 ஹவர்ஸுக்கு தரேன், 4 ஹவர்ஸுக்கு தரேன் அப்படின்னு டைம் கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம். பட் அதையும் நம்ம மீறி இந்த மொபைலில் நம்ம வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம அதுக்கு தகுந்த டைம் கேட்கணும். டைம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அது போக அதுக்கு அடுத்தது 4வது ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர் நம்மக்கிட்ட மொபைல் கொண்டு கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது நம்ம ஒரு ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணியிருப்போம், எல்லாமே செக் பண்ணி பார்த்து இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஒரு 1000 ருபீஸ் சொல்கிறோம், இல்லை ஒரு 1500 சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டமர் பார்கெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர். இல்லை அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் இல்லைங்க, அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பெஸ்ட்டாக கம்மியாக செஞ்சு கொடுக்க மாதிரி இருந்தால் செஞ்சு கொடுங்க, இந்த ரேட்டுக்குள்ளே எனக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி கொடுங்க, இதுக்கு மேலேன்னா என்னால் முடியாது, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் மொபைல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 ரீசனுக்காக மட்டும்தான் என்கிட்ட மொபைல் வந்துச்சு அப்படின்னா நான் ரிட்டர்ன் கொடுப்பேனே தவிர, அது போக என்கிட்ட ஒரு மொபைல் வருது அப்படின்னா அது என்னால் பண்ண முடியல, எனக்கு வேலை தெரியல அப்படின்னு எக்காரணத்துக்கு ரிட்டர்ன் போகவே கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா வெளியூர்லேருந்து வர நமக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குமா, கிடைக்காதா, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ எல்லாம் இருக்குமா, சாப்பாடு எப்படி இருக்கும், அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அக்காமடேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கிளாஸ் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் கண்டினியூஸாக கிளாஸ் நடக்கும். கிளாஸ் டியூரேஷன் 15 நாள் கம்பல்சரி. நீங்கள் எனக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் உங்களுக்கு எனக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டிப்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே நான் உங்களுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி என்கிட்ட இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் வந்திருக்கு. இன்றைக்கி என்கிட்ட ஒரு மொபைல் வந்திருக்கு. இது ஆல்ரெடி 2-3 கடையில் போயிருக்கு. 2-3 கடையில் கொடுத்து அவங்க என்னால் ரெடி பண்ண முடியல. அதுக்கடுத்து இதில் டேட்டா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இருக்குது. இந்த டேட்டா போகாமல் எனக்கு இந்த மொபைல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கடைக்காரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட லைவாகவே ரெடி பண்ணி காட்ட போகிறேன். இது எப்படியெல்லாம் ஃபால்ட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணணும், எந்தெந்த செக்ஷன் நம்ம செக் பண்ணணும், அப்போது ஒரு மொபைல் நம்மக்கிட்ட டெட் கண்டிஷனில் வருது அப்படின்னா அது எப்படியெல்லாம் நம்ம ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா 4 ஸ்டெப்பில் நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் எனக்கிட்ட வர
மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப்லேயே நான் ஃபால்ட் ட்ரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா, நீங்களும் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த பேட்ச் மார்ச் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்சில் வாங்க, நேரில் மீட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இந்த வீடியோ கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணுறோம், எப்படி சர்வீஸ் பண்ணுறோம், இது எப்படி ரெடி ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத லைவாகவே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு நம்மக்கிட்ட ரெட்மி நோட் 10 அப்படிங்கிற மொபைல் தான் வந்திருக்கு. இந்த மொபைல் கம்ப்ளீட்டாக டெட்டில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வந்துச்சு அப்படின்னா அது எதனால் வந்துச்சு, எதனால் டெட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்ட்ரி கேட்கணும். கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மொபைல் நம்மக்கிட்ட வருகிறப்போ நம்ம கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி கேட்கணும். ஹிஸ்ட்ரினா என்ன, கஸ்டமர் எப்படி டெட் ஆச்சு, கீழே விழுந்துச்சா இல்லை தண்ணியில் கீழே விழுந்துச்சா, இந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரின்னு கேட்போம் இல்லையா. ஸோ நான் ஒரு சில கஸ்டமர் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு காலையில் நைட்டு பேட்டரி லோ ஆகிடுச்சு, தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்குற மொபைல் வந்து ஆன் ஆகலை, இந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர் நம்மக்கிட்ட யூஸ் பண்ணி டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு, திரும்ப ஆனே ஆகலை அப்படிம்போம். ஒரு சில கஸ்டமர் வந்து கீழே விழுந்துச்சு இல்லை தண்ணி இருந்துச்சு, சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு கூட நம்ம ஃபால்ட்டை வந்து கெஸ் பண்ண முடியும், எந்த செக்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கடையில் கொடுத்துருக்காங்க, 2 கடையில் கொடுத்துருக்காங்க. அவங்களால ரெடி பண்ண முடியல, என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற டேட்டா ரொம்ப முக்கியம், அதுக்காக இந்த மொபைல் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த மொபைல் வந்ததையும் இது ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது பேக் டோர் நம்ம ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ணுவோம். ப்ராப்பராக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. இந்த கம் போட்டு ஒட்டுறதுனால நம்ம இந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் ஒட்டும் இல்லையா, டெம்பர் கிளாஸ் ஒட்டக்கூடிய இந்த மாதிரி ஷீட் இருக்கும். இந்த ஷீட் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், இந்த ஷீட் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இது ப்ராப்பராக ஒட்டாதனால ஓரளவுக்கு கேப் இருக்குது. ஸோ புதுசாக வருது, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த செட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படியே டைரெக்டாக வச்சு இதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒன்று ஹீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா இதில் ஓரத்தில் ஐபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஓரத்தில் ஐபியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அட்டையை, இந்த டெம்பர் கிளாஸோட அட்டையை வச்சு நீங்கள் இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். வச்சு கட் பண்ணி எடுக்கிறப்போ இந்த சைடு எல்லாமே பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக எடுங்க. ஏன்னா மேலே வந்து ஒரு சில மொபைலில் ஸ்டிப் வரும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்பை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த ஸ்டிப்பு கட் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி இந்த சைடில் வரும்போது ஃபுல்லாக வந்து நீங்கள் இழுத்துட்டு வந்துடக்கூடாது. சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக வச்சு இப்படியே வச்சு இழுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்பும் கட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே இந்த மாதிரி வர்றப்போ இந்த இடத்துல ஒரு விரல் வச்சிங்க, இந்த மாதிரி ஒரு விரல் வச்சுட்டு நீங்கள் இப்படி கொண்டு வாங்க, இதோட நிறுத்தி ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இது டெம்பர் கிளாஸோட இந்த பேட் வந்து வச்சு இழுத்துட்டு வரக்கூடாது, ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் வச்சு அடுத்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஐபியை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐபியை வந்து லிக்விட் இருக்கும் இல்லையா, அந்த ஐபிஐ லிக்விட் வந்து உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷில் இதில் வச்சு லேசாக இதில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஐபிஐக்கு வந்து நார்மல் லோ குவாலிட்டியாக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப அதிகமான ஹை குவாலிட்டி ஐபிஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேடில் உள்ள ஸ்டிக்கர்ஸ், இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து உறிஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ரெண்டாவது இது கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல், இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரை பிடிச்சிங்க அப்படின்னா இப்போ டெம்பராக நிற்கிது இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் பிடிச்சிங்கன்னா பெண்டாகி நிற்கிது, தெரியுதுங்களா. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டுற பேடு தானே அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு டெம்பர் கிளாஸோட பேடு இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது ஹெவியாக இருக்கா இல்லை நம்ம மெலிசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இது வந்து ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பராக இருக்கக்கூடாது, ஸ்டெம்பராக நிற்கக்கூடாது, இப்படி பெண்டாகி மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், டிஸ்பிளே டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஹெவியான இதில் இருந்துச்சு அப்படின்னா இது பாருங்கள், நான் இப்படி பிடிச்சிருக்கேன் பட் இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பொறுமையாக இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்டிப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் டோர் வந்து ஃபைபருங்கிறனால நமக்கு டேமேஜ் ஆகாது. இதே ஒரு சில மொபைலில் கிளாஸில் வரும். ஸோ அதனால் இது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிப்பு எல்லாமே டேமேஜ் பண்ணாமல் தான் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இது மேலே இருக்க ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, இந்த பேக் டோர் நீங்கள் எடுக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இதில் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப் வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் டோரை நீங்கள் தனியாக எடுங்க. ஓகேங்களா, இது பேக் டோர் தனியாக நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட போர்டு வந்து ஃப்ரெஷ் கண்டிஷன் தான் இருக்குது. இப்போ போர்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் கண்டிஷன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வருது அப்படின்னா இதில் செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரி தான் செக் பண்ணணும். பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கா இல்லையா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். பேட்டரியில் வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். பேட்டரியில் வோல்டேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டெப்பை இதை வந்து ஃபாலோ பண்ணி செக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு மொபைல் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அது ப்ராப்பரான மெத்தடில் நம்ம வந்து செக் பண்ணணும். ப்ராப்பரான மெத்தடில் செக் பண்ணோம் அப்படின்னா தான் ஃபால்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் என்னோடய மல்டிமீட்டர் எடுக்கிறேன். என்னோடய மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா நான் டிசி மோடில் செட் பண்ணிக்கிறேன். என்னோடய மல்டிமீட்டரில் நான் இதை டிசி மோடில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, டிசி மோடில் நான் மல்டிமீட்டர் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மல்டிமீட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். மல்டிமீட்டர் தெரியுதுங்களா? ஓகே, இப்போ என்னோடய மல்டிமீட்டர் டிசி மோடில் செட் பண்ணிக்க. இப்போ நான் வந்து இதில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறேன். வோல்டேஜ் செக் பண்ணும்போது என்னோடய மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3.7 வோல்ட்டு இருக்குது. தெரியுதுங்களா? பேட்டரியில் 3.7 வோல்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த பேட்டரியில் வோல்டேஜ் ப்ராப்பராக இருக்கிறதுனால நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு தாராளமாக போயிடலாம். ஒரு சில மொபைலில் பேட்டரியில் வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எதனால் கம்மியாச்சு அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஒரு சில மொபைல் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஹிஸ்ட்ரி வேணும்னு கேட்டேன் இல்லையா? ஒரு சில கஸ்டமர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை, அதனால் இந்த மொபைல் அப்படியே வச்சுருந்தேன், சரி சும்மா தான் இருக்குது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பேட்டரி லோ ஆக வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஒரு சில கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் குயிக்காக ட்ரை ஆகிடுது பேட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது பேட்டரி வந்து கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வேறு கடையில் கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு இதாகிடுச்சு. ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜ் ப்ராப்பராக இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகணும். சப்போஸ் இது பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒன்று சார்ஜிங் ப்ராப்ளம் தான் கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணணும். நமக்கு இந்த சப்போர்ட் இருக்குங்க, இந்த சப்போர்ட்டில் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பராக வந்து சப்போர்ட்டில் வோல்டேஜ் வரல அப்படின்னாலும் சார்ஜ் ஏறாது. சார்ஜ் ஏறல அப்படிங்கிறனால நமக்கு பேட்டரி லோ ஆக வாய்ப்பு, ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த B2B கனெக்ட் அந்த ஃப்ளக்ஸ் கேபிள் இருக்குங்களா, இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃபேக் சார்ஜிங் ப்ராப்ளம் வரும். மூணாவது பார்த்திங்கன்னா இதில் இருக்க பேட்டரி ஐடி லைன், தெர்மல் லைன் இதில் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃபேக் சார்ஜிங் ப்ராப்ளம் வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது சார்ஜிங் ஐசி செக்ஷனில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சார்ஜிங் எரர் இல்லை ஃபேக் சார்ஜிங் அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டரி டெம்பரேச்சர் டூ லோ, பேட்டரி டெம்பரேச்சர் டூ ஹை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தெரியும் பேட்டரி எதனால் நமக்கு லோ ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ நமக்கு பேட்டரி லோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் இதில் பேட்டரி வந்து லோ இல்லை, பேட்டரி ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிசி பவர் சப்ளை ரீடிங் வந்து செக் பண்ணணும். டிசி பவர் சப்ளை ரீடிங் வந்து செக் பண்ணணும். இந்த டிசி பவர் சப்ளை ரீடிங் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டத்தில் மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு போர்ட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுதா இல்லையா? போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுதா இல்லையா? போர்ட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். போர்ட்டு டிடெக்ட் ஆகலை அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறேன், USB கேபிள் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக குவால்காம் போர்ட்டு டிடெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக குவால்காம் போர்ட் எடுக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ரேம் சைடு ஃபால்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சாஃப்ட்வேர் சைடு ப்ராப்ளமாக இருக்கும். அவ்வளோதான் ஃபால்ட் இருக்கும். ஏன்னா போர்ட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது அப்படின்னாவே எனக்கு CPU செக்ஷன் எல்லாமே ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு தான் அர்த்தம், வோல்டேஜ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ போர்ட் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெப் 2ல் போர்ட்டு டிடெக்ட் ஆகலைன்னு. ஏன்னா ஒரு சில மொபைல் ரேம் இன்செர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போர்ட் டிடெக்ட் ஆகாது, இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ அதனால் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இவனுக்கு கொஞ்சம் போகிறப்போ உனக்கு கொஞ்சம் க்ளீனாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ போர்ட்டு டிடெக்ட் ஆகலை அப்படின்னா ஏன் டிடெக்ட் ஆகலை? ஒன்று சப்போர்டு ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா B2B கனெக்டர் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு சில மொபைலில் சப்போர்டு வர மெயின் போர்ட்லேயே அது அட்டாச் ஆகி வரும், அது DMDP லைன் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஐடி லைன் கூட நமக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா போர்ட்டு டிடெக்ட் ஆகாது. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம இது ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு போர்ட்டு டிடெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேட்டரியில் ஐடி லைன், தெர்மல் லைன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம சார்ஜிங் செக்ஷன் பார்த்தோம்ல, இது எல்லாமே செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக போர்ட் டிடெக்ட் ஆகிரும். இதுக்கப்புறமா எனக்கு போர்ட் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி டேட்டா கேபிள் கூட ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் போர்ட்டு டிடெக்ட் ஆகாது.
ஓகேங்களா. டேட்டா கேபிள் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு போர்ட் டிடெக்ட் ஆகலாம். என்னுடைய யூஎஸ்பி போர்ட்டு சிஸ்டத்தில் வரக்கூடிய யூஎஸ்பி போர்ட்டு கூட எனக்கு ஃபால்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு போர்ட்டு டிடெக்ட் ஆகுது. வேறு போர்ட் நான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். வேறு போர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமும் எனக்கு போர்ட் டிடெக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் யூஎஸ்பி டிரைவர் ப்ராப்பராக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வச்சுருங்க பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ போர்ட் டிடெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்ட்டு டிடெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக Qualcomm போர்ட்டு டிடெக்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது டிசி பவர் சப்ளை ரீடிங் செக் பண்ணுவோம். டிசி பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டிசி பவர் சப்ளை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் எந்தெந்த சேனல் எவ்வளோ வோல்டேஜ் டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டிசி பவர் சப்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் 1ல் 4.2 வோல்ட்டு செட் பண்ணிடுங்க. சேனல் 1ல் 4.2 வோல்ட்டும், ரெண்டாவது ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆம்பியர் நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறேன். 4.2 வோல்ட்டு 3 ஆம்பியர் செட் பண்ணிடுவோம். பிளாக் கலர் ரோப்பு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். ரெட் கலர் ரோப்பு ப்ளஸில் வச்சு நம்ம செக் பண்ணும்போது டிசி பவர் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ரீடிங்குமே எடுக்கக்கூடாது. எந்த ஒரு ரீடிங்குமே எடுக்கக்கூடாது. இதில் ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுத்துச்சு அப்படின்னா போர்டில் ஷார்ட் சர்க்யூட் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் எனக்கு மொபைல் ஆன் ஆகலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்குது, எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா ப்ரைமரி லைனில் ஷார்ட் இருக்கா இல்லை செகண்டரி லைனில் ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறது, ஃபுல் ஷார்ட்டாக ஹாஃப் ஷார்ட்டாக அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ நமக்கு இதில் கனெக்ட் பண்ணும்போது இதில் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ரீடிங்குமே பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளையில் எடுக்கல, நார்மலாக எப்பயும் போல் தான் இருக்குது. இப்போ அடுத்த பவர் கீ வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும். பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது, அது எப்படி எடுக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆம்பியர் எடுக்குது, ஓகே ரைட்டு, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ஹை போர்ட்லேருந்து கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுதா, இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளோட கிளாஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருவேன் எப்படி ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நான் பவர் கீ ட்ரிகர் பண்ணுறேன். பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ரீடிங் எடுக்குது 74 வரைக்கும் ரீடிங் எடுக்குது. 74 வரைக்கும் ரீடிங் எடுக்குது. பவர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே 74ல் அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. 74ல் அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. இப்போ நமக்கு அடுத்ததாக செக் பண்ண வேண்டியது, இப்போ போர்டில் ரேம் சைடு தான் நமக்கு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா. அடுத்த நம்ம இதெல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கேமரா எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இதில் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கடைக்காரர் இருக்கிறதுனால இது மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கேமரா மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாது, மாற்றி இது போட்டக்கூடாது அப்படின்னா மார்க்கரில் வச்சு இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதில் உள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போர்டை மட்டும் செப்பரேட்டாக வச்சு செக் பண்ணுவோம். கேமரா ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா கேமரா டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. நீங்கள் கிட்ட டூல்ஸ் ஏதாவது இருக்குது கேமரா ரிமூவ் பண்ணுறதுக்கு, பிளாஸ்டிக்கில் காம்பனண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா பொறுமையாக 1 by 1 நீங்கள் கையிலே கூட நீங்கள் இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து நம்ம போர்டு வந்து செப்பரேட்டாக வெளியில் எடுத்துக்கலாம். போர்டு வந்து நம்ம செப்பரேட்டாக வெளியில் எடுத்து வச்சு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா சீல்டு இதில் ஒட்டிகிட்ருக்கு. இந்த சீல்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஓகே. இப்போ இந்த ஃபோல்டர் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஸ்கேன் பண்ணணும். ஐ ஸ்கேன் பண்ணும்போது நம்ம இன்ச் பை இன்ச்சாக பண்ணணும். ஐ ஸ்கேன் பண்ணுறதுனா சும்மா எல்லாருமே வந்து பார்த்துட்டு அப்படியே இப்படியே வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க, இப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஐ ஸ்கேனுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு மொபைலில் வந்து ஐ ஸ்கேன் பக்காவாக செக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணணும், என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பெஸ்ட்டு மல்டிமீட்டர், பெஸ்ட்டு டூல்ஸு அப்படின்னாவே நம்மளோட ஐ ஸ்கேன் தான். இதை பார்க்கணும். இது கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். மற்ற கடைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நான் இந்த இடத்துல பேட்டரி கனெக்டர் நான் செக் பண்ணுறேன். இந்த பேட்டரி கனெக்டர் செக் பண்ணும்போது என்கிட்ட இந்த இடத்துல காம்பனண்ட் எதாவது மிஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ரெண்டாவது இந்த கனெக்டர், டிஸ்பிளே கனெக்டர் செக் பண்ணுற, சப்போர்ட் கனெக்டர், இதில் இந்த ஓரத்தில் செக் பண்ணும்போது இதில் ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். இதில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். இந்த பக்கத்தில் காம்பனண்ட் ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டு உடஞ்சிருந்துச்சி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாக அழகாக புள்ளி மாதிரி வச்சுருக்கு இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும் உடஞ்சிருந்துச்சி அப்படின்னா. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டாட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல காம்பனண்ட்டு இல்லை. ஓகேவா. அதுக்கு அடுத்த பார்த்தோன்னா பக்கத்தில் காம்பனண்ட்டு செக் பண்ணணும். இந்த இடத்துல செக் பண்ணும்போது இதில் எதாவது காம்பனண்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, உடஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளக்ஸு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே வரணும்.
எந்த இடத்துலையும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஒரு இன்ச்சு கூட நமக்கு மிஸ் ஆகாமல் ப்ராப்பராக நீங்கள் ஒரு இன்ச்சு கூட மிஸ் ஆகாமல் ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்ளம் எந்த இடத்துல இருக்குது, எதனால் மொபைல் ஆன் ஆகலை அப்படிங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா லேசாக ஃபங்கஸ் ஆன மாதிரி அழுக்கு இருக்குது இல்லையா, இது வாட்டர் டேமேஜாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கூட நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாட்டர் டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டைம் இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் எதுவுமே ஆன மாதிரி தெரியல. இந்த ஸ்டிக்கரில் வந்து ஜஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஏதோ அப்ளை ஆகிருக்கு, அதனால் இந்த மாதிரி காட்டுது. ஸோ இந்த கவர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டரில் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த இடத்துல செக்ஷனில் செக் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் எல்லாம் ஒரே கலராக இருக்காங்கிறது செக் பண்ணணும், ஒரே கலரில் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ஒரு சில கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டிங்கில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக வரனால ஷார்ட் ஆகுனால கலர் வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகிருக்கும். பேர்ன் ஆகிறதுனால கலர் பார்த்திங்கன்னா பேட் ஆகிருக்கும். புரியுதுங்களா, கலரு இதில் பேட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் எதனால் பேட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த கெப்பாசிட்டி இந்த செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக ஃபால்ட்டாக ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சைடு போர்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எதுவுமே ஒன்றும் இல்லை. பேக் சைடில் நம்ம திருப்பி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்காங்க. சீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இந்த ஓரத்துலேருந்து பண்ணுவோம். இந்த ஓரத்துலேருந்து செக் பண்ணும்போது ஏதாவது வாட்டர் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் இருக்குது இல்லைங்களா. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு ரெண்டுமே ஒரே கலர் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கணும். ஸோ இதில் கலர் பேடாக இருந்துச்சு, இல்லை ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா டவுட் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கும் கலர் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு, அதனால் டவுட் இருக்குன்னா 2 சைடு ஜிஆர் செக் பண்ணணும். ஜிஆர் செக் பண்ணும்போது கெப்பாசிட்டரில் ஒன் சைடு ஜிஆர் வேல்யூ வரணும், இன்னொரு சைடு 4x0 வரணும். 2 சைடுமே 4x0 வந்துச்சு அப்படின்னா அது ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். 2 சைடுமே ஜிஆர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணணும். 1 by 1 நம்ம இதில் பார்ப்போம். இந்த இடத்துல காம்பனண்ட் எதுவுமே மிஸ் ஆகலை, காம்பனண்ட்டு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா காம்பனண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்கணும், மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல காம்பனண்ட் இல்லை அப்படின்னாலும் டாட்டாக அழகாக தெரியுது இல்லையா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் இதில் ஏதாவது காம்பனண்ட் எதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, இந்த இடத்துல எந்த ஒரு காம்பனண்ட் எதுவுமே மிஸ் ஆகலை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சிபியூக்கு ரேமுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா. இந்த இடத்துல டாட்டா இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட்டா இல்லாமல் இந்த இடத்துல ஒரே ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல காம்பனண்ட்டு அது இல்லை அப்படின்னா ஒரு சில மொபைல் வந்து ஆன் ஆகாது. சிஎல்கே லைனாக இருக்கலாம். சிஎல்கே லைனில் ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ செக் பண்ணணும். அந்த வேல்யூ செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் இந்த இடத்துல காம்பனண்ட் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை, மொபைல் ஆன் ஆகும். ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி இந்த ஐசி சுற்றியுமே செக் பண்ணணும். எப்பவுமே ஒரு சீல்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீல்டை ரிமூவ் பண்ணும்போது சீல்டு ஓரத்துலையும் செக் பண்ணணும், ஐசி சுற்றியும். ஏன்னா ஐசி வந்து எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஐசியை ரீபால் பண்ணியிருக்காங்க. இதில் ஓரத்துலாம் பார்த்தீங்கன்னா குளுவெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. சிபியூ ரேம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரீபால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இந்த சீல்டை ரிமூவ் பண்ணி இதில் வந்து டச் ஆன மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தெரியுதுங்களா, சீல்டு இந்த இடத்துல பெண்ட் ஆகி டச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதனால் கூட நமக்கு கிரவுண்டு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிரவுண்டோட ஷார்ட் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி ஷார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டிசி பவர் சப்ளைலேயே டைரெக்டாக ரீடிங் எடுக்கும் இல்லையா, ஆட்டோ ரீடிங் எடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ட்டை வந்து கிளியர் பண்ணி இந்த சீல்டை ஃபுல்லாக கூட ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, ஆட்டோ ரீடிங் நமக்கு எடுக்கலை. அடுத்து ஒன்று அப்படியே செக் பண்ணி வருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா. இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்த மாதிரி இருக்குது. எனக்கு காம்பனண்ட்டே இல்லை அப்படின்னா அழகாக இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போர்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். கம்ப்ளீட்டாக போர்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா பேசிக்காக வந்து நம்ம ஐ ஸ்கேன் கம்பல்சரி பண்ணணும். ஐ ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறம் போர்டு நீட்டாக க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஒர்க்கு பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஒர்க்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக இதை ரெடி பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைல் டேட்டா முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது நம்மக்கிட்ட வர மொபைல் எக்காரணத்தை கொண்டு ரிட்டர்ன் போகக்கூடாது இல்லையா.
என்னால் முடியல, எனக்கு வேலை பார்க்க தெரியல அப்படின்னு ரிட்டர்ன் போகக்கூடாது. ஏன்னா இது ஓவராக ஐசி வந்து ஹீட் பண்ணியிருக்கணும். ஓவராக ஐசி வந்து ஹீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் இது டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரேம் டேமேஜ் ஆகிருந்துச்சுனாலும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அமௌண்ட் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம், லோ பட்ஜெட்டில் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா டைமிங் கொடுக்கல அப்படின்னா ரிட்டர்ன் போகணும். இந்த 4 காரணத்துக்காக மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் போகணும்னு சொல்லியிருக்கேன். அது மீறி நமக்கு டைமிங் நிறைய கொடுத்துருக்காங்க, செலவு பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு மொபைல் ரெடி பண்ணி கொடுங்க, ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நமக்கு போர்ட் ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது அப்படின்னா CPU செக்ஷன் எல்லாமே ஓகேவாக தான் இருக்கணும். அடுத்து நமக்கு ரேம் செக்ஷன் மட்டும்தான் ஃபால்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண முடியும். ரேம் செக்ஷன் டைரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம். ரேம் செக்ஷன் நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி ரேமுக்கும் CPU சென்டரில் ஒரு காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கு, அதை செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கு. இந்த 2 காம்பனண்ட் நம்ம ஸ்கிமேட்டிக் மூலியமாக பார்க்கலாம். ஸ்கிமேட்டிக் மூலியமாக வச்சு பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பனண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து காம்பனண்ட் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகக்கூடாது. CPU ரிமூவ் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா சீல்டு ரிமூவ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மொபைல் ஆன் கண்டிஷனில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் சீல்டை கட் பண்ணி எடுக்கிறோம். சீல்டை கட் பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம போர்டில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஃபோல்டரில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த போர்டை அதே கண்டிஷனில் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா சீல்டு கட் பண்ணும்போது ஒரு சில மொபைல் டெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம CPU ரேம் எல்லாமே ரீபால் பண்ணி வச்சதுக்கப்புறமும் ஐசி வச்சதுனால ஃபால்ட்டா, இல்லை சீல்டு கட் பண்ணதுனால ஏதாவது லைன் இது பிரேக் ஆகிருக்கா, எங்கே ஃபால்ட் ஆச்சுன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஃபால்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். சப்போஸ் என்கிட்ட ஒரு மொபைல் வருது, நான் இந்த சீல்டை கட் பண்ணுறேன், ஆன் கண்டிஷனில் வருது, சீல்டை கட் பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எனக்கு மொபைல் ஆன் ஆகலை அப்படின்னா சீல்டு கட் பண்ணதில் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஏதோ ட்ராக் டேமேஜ் ஆகிருக்கு, ஏதோ காம்பனண்ட்டு டேமேஜ் பண்ணிட்டேன், அதனால் மொபைல் இப்போ ஆன் ஆகலை. திரும்ப எனக்கு பழையபடிக்கு ஆன் ஆகணும் அப்படின்னா நான் இந்த ஓரத்தில் மட்டும் கம்ப்ளீட்டாக நான் செக் பண்ணணும். இந்த சீல்டு கட் பண்ணதில் இந்த ஓரத்தில் கம்ப்ளீட்டாக நான் செக் பண்ணணும். இல்லை ட்ராக் எல்லாமே கம்ப்ளீட்டாக டேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபால்ட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? சப்போஸ் நான் சீல்டு கட் பண்ணிட்டேன், இப்போ செக் பண்ணிட்டேன், ஆன் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அடுத்த ப்ராசஸுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகுது, இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகுது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ நம்மக்கிட்ட இந்த இடத்துல காம்பனண்ட் இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. கன்ஃபார்மாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. எப்போவுமே நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் அப்படிங்கிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இந்த மாடலுடைய ஸ்கிமேட்டிக் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, பட் ஸ்கிமேட்டிக் இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமமாயிரும். ஸோ இது ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோவில் நம்ம வேலை ஒர்க்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல காம்பனண்ட் இருக்கா இல்லையா டவுட் வருது அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா காம்பனண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன காம்பனண்ட்டுன்னு அதில் பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா? ரெசிஸ்டர், டயோட, கெப்பாசிட்டர், என்ன காம்பனண்ட் மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்கிமேட்டிக் வச்சு ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். ஸ்கிமேட்டிக்கை நான் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாடலுடைய ஸ்கிமேட்டிக் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இடத்துல என்ன காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கு, தேவையா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ரேமை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணுவோம். ரீபால் பண்ணிவிட்டு ரேமோட ஹெல்த்து செக் பண்ணுவோம். UFS உடைய ஹெல்த்து செக் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி என்ன ஏதுங்கிறது ஓகே கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அது ப்ரோக்ராம் பண்ணுறது பற்றியும் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மொபைலும் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அது எப்படி ஃபால்ட்டெல்லாம் ட்ரேஸ் பண்ணணும், எந்தெந்த செக்ஷன்லையும் செக் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைல் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருது அப்படின்னா 99% ரெடியாகி தான் போகணும், ரிட்டன் போகக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக இந்த மொபைலை வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எவ்வளோ ரிஸ்க் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த டேட்டா ரெடி பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐசி நல்லா இருந்துச்சு அப்படின்னா வேறு போர்டில் வச்சு நம்ம ஸ்வைப்பிங் பண்ண போகிறோம். போர்டு நல்லா இருக்குது, ஐசி தான் ஃபால்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். முடியாது எதுவுமே இல்லை இல்லையா? ஏன்னா ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். பெஸ்ட்டான ரிசல்ட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம். ஓகே, நம்மளோட போர்டையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
அதே மாதிரி நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா முதல் நாளில் டூல்ஸ் பற்றி நாலேஜ் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஒவ்வொரு டூல்ஸும் வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், டூல்ஸ் எல்லாம் எப்படி ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதை பற்றி நம்ம கிளாஸில் எடுப்போம் ஃபஸ்ட் டே. செகண்ட் டேயில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன காம்பனண்ட், அதாவது பிளாஸ்டிக் காம்பனண்ட் எப்படி மெல்ட் ஆகாமல் ரிமூவ் பண்ணணும், மெல்ட் ஆகாமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ண காம்பனண்ட் எல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லையா, அது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி செகண்ட் டேயில் எடுப்போம். தேர்ட் டேலேருந்து நம்ம 3வது நாள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐசி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சின்ன சின்ன ஐசிலேருந்து பேசிக் லெவலில் இருக்காங்க அப்படின்னு எடுத்தோன்னே ஹெவி ஒர்க் கொடுக்கக்கூடாதுங்கிறனால சின்ன சின்ன ஒர்க்கு, அதாவது சின்ன சின்ன ஐசியெல்லாம் எப்படி ரீபால் பண்ணணும், ரீபால் பண்ணுறதுல எப்படி எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏன் ரீபாலிங் வரல, எந்த மாதிரியான ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணணும், ஸ்க்ராப்பர் எப்படி பிடிக்கணும், எப்படி க்ளீன் பண்ணணும், டென்சில்ஸு எப்படி எந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி மடித்து வைக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பக்கத்துலேயே இருந்து நானாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கற்றுக்கிறவங்க ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்குறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க அதோட இன்னும் ஈஸியாக கற்றுக்குறாங்க, குயிக்காகவும் கற்றுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மார்ச் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்க்ரீனில் தெரிகிற வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அது போக உங்கள் பிஸ்னஸ் ஒரு சில மொபைல் பார்த்திங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வருது, என்னால் ரெடி பண்ண முடியல, இது வேறு கடைக்கு போய் தான் கொடுத்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை. உங்கள் கிட்ட வர மொபைலை நீங்களாக ரெடி பண்ணுங்கள், நீங்களே ரெடி பண்ணுங்கள், மற்ற கடையில் கொடுக்காதீங்க. ஏன்னா மற்ற கடையில் கொடுக்குறதுனால அவங்க 4 நாள் 5 நாள் வச்சுருந்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இது ரெடி ஆகலை அப்படின்னு ரிட்டர்ன் கொடுக்குறப்ப கஸ்டமர் தான் நமக்கும் கெட்ட பேர், கஸ்டமர்னால நமக்கு தேவையில்லாத இதாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட வர மொபைல் நீங்களே ரெடி பண்ணுங்கள். ரெடி ஆகலை ஏன் ஆகலை அப்படின்னு பாருங்கள், ஓகேங்களா. இப்போ போர்னியோ ஓப்பன் ஆகிடுச்சு, போர்னியோவில் நம்ம இந்த மொபைலுடைய மாடலுடைய ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸ்கீமேட்டிக் பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 10ங்கிற இந்த மாடலில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸ்கீமேட்டிக்கில் ரெட்மி நோட் 10, ஓகேங்களா. நோட் 10 ஓப்பன் பண்ணிடுவோம். நோட் 10ல் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் செக்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஹார்ட்வேர் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா காம்பனண்ட் நேம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, காம்பனண்ட் நேம் இதை ஓப்பன் பண்ணிடுவோம். காம்பனண்ட் நேம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு காம்பனண்ட்டும் மிஸ் ஆகாமல் எல்லா காம்பனண்ட்டும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆனது இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு மிஸ் ஆனது காம்பனண்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அதுக்கு அடுத்து நம்ம இதை செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு CPU RAM இது ரெண்டுக்கு சென்டரில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, புரியுதுங்களா. இது ரெண்டுக்கு சென்டரில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அதே மாதிரி நமக்கு போர்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சு இல்லையா ஸ்கீமேட்டிக்கில், அதையும் பார்த்துருவோம். நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் நமக்கு மிஸ் ஆச்சு, அதையும் செக் பண்ணிடுவோம். ஓகே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5வது ஒரு காம்பனண்ட் இந்த இடத்துல ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த காம்பனண்ட்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், சரிங்களா. போர்னியோவில் இந்த காம்பனண்ட் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து நம்ம போர்னியோ ஓப்பன் பண்ணுவோம். போர்னியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 5வது காம்பனண்ட் நமக்கு மிஸ் ஆகிருந்துச்சு இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5 5வது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ நமக்கு போர்டில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காம்பனண்ட் மிஸ் ஆகுது, ஓகேங்களா. இப்போ இந்த மாடலுடைய ஸ்கீமேட்டிக் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். போர்னியோவில் இந்த மாடலுடைய ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணுவோம். லேஅவுட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். லேஅவுட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்கீமேட்டிக் அதையும் ஓப்பன் பண்ணிடுவோம், சரிங்களா. லேஅவுட் ஓப்பன் ஆகிடுச்சு, அடுத்து ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்குது அப்படின்னா ஒரு லேஅவுட் இருக்குது, அதாவது போர்னியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மொபைலுடைய ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதனால் ரெடி பண்ணிக்க முடியும், எந்த காம்பனண்ட் எதுவும் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும், ஓகேங்களா. இப்போ லேஅவுட்டில் போனால் லேஅவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல CPU RAM இது ரெண்டுக்கு சென்டரில் ஒரு ரெசிஸ்டர் மிஸ் ஆகிருந்துச்சு இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 TP பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ரெசிஸ்டர் மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா R404 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு டயக்ராமில் போய் செக் பண்ணுவோம், ஓகேங்க. ஸ்கீமேட்டிக்கில் செக் பண்ணுவோம். ஸ்கீமேட்டிக்கில் ரைட் கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துடலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல இருக்குது இல்லையா. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100 ohmsன்னு போட்டிருக்காங்க. 100 ohms இருக்குது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ, 100 ohms. அதனால் இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்பர் பண்ணிக்கலாம். ஜம்பர் பண்ணினோம் அப்படின்னாலும் நமக்கு இது ஒர்க் ஆகும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இன்னொரு ரெசிஸ்டர் மிஸ் ஆச்சு இல்லையா. CPU இதில் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் மிஸ் ஆகிருக்கு. இதையும் நம்ம செக் பண்ணுவோம். மேலேருந்து 5வது 1 2 3 4 5 5வதுல பார்த்தீங்க அப்படின்னா R503 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டர் காப்பி பண்ணி இதோட வேல்யூ நம்ம செக் பண்ணுவோம். சேம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஜம்பர் பண்ணாலும் நமக்கு
ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபால்ட் ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இதை சர்ச் கொடுத்துடலாம். சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா R503 இந்த ரெசிஸ்டர். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் பூட் கான்ஃபிகரேஷன் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோ ஓம்ஸில் இருக்குது. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 10 கிலோ ஓம்ஸில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வோல்டேஜ் 1.8 வோல்ட் வரணும். எல்டிஓ லைனில் பார்த்தீங்கன்னா L10A அப்படிங்கிற லைனில் 1.8 வோல்ட் வரணும். பூட் சீக்வன்ஸிலேருந்து வருது. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பூட் இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டர் மிஸ் ஆனதுனால கூட மொபைல் ஆன் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஒர்க்கு பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைல் எப்போவுமே காம்பனண்ட் மிஸ் ஆனதுனால கூட ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த காம்பனண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தை அதுக்கப்புறமா ஐசியை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த போர்டில் எல்லா காம்பனண்ட்டும் பக்காவாக இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஐசியை எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஐ ஸ்கேன் பண்ணுங்கள், ஐ ஸ்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த போர்டில் நமக்கு 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஜம்பர் மேக் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல ஜம்பர் மேக் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். சால்வ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஓகே, இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணணுங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நமக்கு 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஒன்று தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஸ்க்ராப் போர்டு இருக்குது. இந்த ஸ்க்ராப் போர்டு பார்த்தீங்கன்னா Redmi 8A அப்படிங்கிற ஒரு ஸ்க்ராப் போர்டு. Redmi 8A அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்க்ராப் போர்டு. இந்த ஸ்க்ராப் போர்டில் நான் எப்படி அதாவது 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டரை வந்து ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா குயிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிமீட்டர் எடுத்துருக்காங்க. மல்டிமீட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ஒவ்வொரு ரெசிஸ்டராக செக் பண்ணுவாங்க. மல்டிமீட்டர் ஹோம் மோடில் செக் பண்ணி ஹோம் மோடில் செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டராக வச்சு நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு நமக்கு டைமிங் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் இல்லையா? இப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டருக்கு செக் பண்ணுவோம், அடுத்து இதை செக் பண்ணுவோம். இந்த மாதிரி 1 by 1 செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சம்டைம் அது 10 கிலோ ஓம்ஸாகவே இருந்தாலுமே நம்ம மல்டிமீட்டர் ப்ராப்பராக காட்டாது. 8 கிலோ ஓம்ஸ் 9 கிலோ ஓம்ஸ் இந்த மாதிரி மாற்றி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் காம்பனண்ட் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது 10 கிலோ ஓம்ஸ் தான் இருக்கும். பட் அது ஃபால்ட்டாக இருந்து அந்த லைனில் ஃபால்ட்டாக இருந்துச்சுனாலும் நமக்கு 10 கிலோ ஓம்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும், ஸ்கிப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவில் நிறைய ஒரு டைமிங் நமக்கு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இது ஷார்ட்டாக குயிக்காக எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்கீமேட்டிக் இருக்கு இல்லையா? இப்போ என்கிட்ட இதே மாடல் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா Redmi 8A அப்படிங்கிற போர்டு தான் என்கிட்ட இருக்குது. Redmi 8A. இந்த 8A போர்டில் நம்ம ஸ்கீமேட்டிக் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். Redmi 8A 8 ஓகே, Redmi 8 இருக்குது. 8 ஸ்கீமேட்டிக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இதுலேயும் டயக்ராம் ப்ளஸ்ஸு லே அவுட் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். டயக்ராம் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து லே அவுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமில் போகிறோம். டயக்ராமில் இந்த இடத்துல நமக்கு தேவையான ரெசிஸ்டருடைய வேல்யூ செக் பண்ணுவோம். ரெசிஸ்டரோட வேல்யூ 10 கிலோ ஓம்ஸ் இல்லையா? 10K டைப் பண்ணுறேன். 10K டைப் பண்ணிவிட்டு இதை சர்ச் கொடுத்துடலாம். சர்ச் கொடுத்தா அப்படின்னா இத்தனை இடத்துல நமக்கு ரெசிஸ்டர் இருக்குதுன்னு காட்டுது. ஸோ இது 1 by 1 கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெசிஸ்டர் காட்டுது இல்லையா? இது கிளிக் பண்ணால் அப்படின்னா எந்தெந்த இடத்துல 10 கிலோ ஓம்ஸ் இருக்குது அது எல்லாமே ஒவ்வொன்றா காட்டுது, நமக்கு வேல்யூ காட்டுது. ஸோ நான் இந்த ஃபஸ்ட் லாஸ்ட்டாக இருக்குது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாங்க அப்படின்னா USB போர்ட்டில் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா R2402. R2402 இது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா? எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியணும். அதனால் பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் வரும். லேஅவுட்டில் வந்து அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை சர்ச் கொடுக்கலாம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா J2303ங்கிறது பேட்ரி கனெக்டர். பேட்ரி கனெக்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல 2 டயோடு இருக்குது. டீன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 டயோடுக்கு பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. R2401 R2402. அப்போ R2402ங்கிற ரெசிஸ்டர் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ரெசிஸ்டர் நம்ம போர்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா வேறு இடத்துல இருக்கிற ரெசிஸ்டர் நம்ம எடுத்து செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீல்டோடையே இருக்குது தெரியுங்க. இந்த சீல்டுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல பேட்டரி கனெக்ட் இருக்குது. பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் இந்த சீல்டு இருக்குது. சீல்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஏன்னா இது டெட் போர்டு ஸ்க்ராப் போர்டுங்கிறனால தாராளமாக நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே,
இப்போ இது எடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல 2 டயோடு இருக்குது, 2 டயோடு. இந்த 2 ரெசிஸ்டரில் இதில் மேலே இருக்கிற ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 கிலோ ஓம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டரை செக் பண்ணி பார்க்கலாம், இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 10 கிலோ ஓம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அது இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஒரு டைம் நம்ம மல்டிமீட்டர் ஆன் பண்ணி வச்சு செக் பண்ணிடலாம். ஏன்னா ரெசிஸ்டர் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மல்டிமீட்டர் ஹோம் மோடில் வச்சு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெசிஸ்டர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மல்டிமீட்டர் நான் இதில் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ரெசிஸ்டர் தான். ஓகேங்களா, இதை வந்து நம்ம செக் பண்ணுவோம். மல்டிமீட்டர் உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஓகே, இப்போ செக் பண்ணி இதோட வேல்யூ செக் பண்ணிடலாம். ஓகே, காட்டுதுங்களா, பர்ஃபெக்டாக 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டர் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வேல்யூவை செக் பண்ணலாம். நம்மளோட போர்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல லேசாக கொஞ்சமாக ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹீட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹீட் பண்ணுங்கள். சேனல் நம்பர் 2ல் வச்சுக்கோங்க. சேனல் நம்பர் 2ல் எவ்வளோ ஹீட் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. சேனல் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 320 ஹீட் இருக்கும். ஏர் பார்த்தீங்கன்னா 60 இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துங்க. எடுக்கிறப்ப டியூசர் வச்சு அழுத்தி பிடிச்சி எடுக்காதீங்க. எந்த ஒரு காம்பனண்ட்டுமே நீங்கள் டியூசர் வச்சு அழுத்தி பிடிச்சி எடுக்காதீங்க, புரியுங்களா. ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் பிடிச்சிக்கிங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் நாசல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காம்பனண்ட்டு பறந்துடும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வச்சு ஹீட் பண்ணி எடுங்க. சேனல் நம்பர் 2ல் வச்சு ஹீட் பண்ணி எடுங்க. லேட்டாகவும் பார்த்து இப்போ நகர்ந்துருச்சா, ப்ளோயர் நகர்த்திடுங்க. டியூசரில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் அப்படியே ஒட்டிக்கும். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஒட்டிக்கும். இந்த காம்பனண்ட்டு மிஸ் ஆகாது. இதே வந்து நம்ம ஓவராக வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இந்நேரம் பறந்துருக்கும். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி இதில் வச்சு ஒட்டிக்குங்க, டியூசர்லேயே ஒட்டிங்க. இது மிஸ் ஆகுது. இப்போ இந்த போர்டை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். போர்டு ஓரம் வச்சுட்டு அடுத்து நமக்கு தேவையான போர்டு ரெட்மி நோட் 10 இந்த போர்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பக்கத்தில் இதை வச்சுருவோம். பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டைம் நம்ம ரீசால்ட்ரு பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இதில் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் லேஸாக வச்சுட்டு இதை ஒரு டைம் ரீசால்ட்ரு பண்ணணும். ரீசால்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ப்ளோ பண்ணி வைக்கலாம். ஏன்னா சால்டிங் அயனில் நம்ம அவ்வளோ ஈஸியாக வைக்க முடியாது. ஏன்னா CPU பக்கத்தில் இருக்கு இல்லையா. முடிஞ்சால் இடம் அதிகமாக இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா சால்டிங் அயன் வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா லேஸாக சேனல் நம்பர் 2லேயே நீங்கள் இருந்து ப்ளோ பண்ணி வைக்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல லேஸாக வச்சாச்சு, ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம இது வந்து ப்ளோ பண்ணோம். ப்ளோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரீசால்ட்ரு பண்ணிக்குவோம். சரிங்களா, ரீசால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இந்த காம்பனண்ட் இந்த ரெசிஸ்டர் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ரெசிஸ்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து ப்ளோ பண்ணி ஹீட் பண்ணி வைக்கணும் இல்லையா. சும்மா நார்மலாக ஒப்புக்கு தான் வச்சுருக்கோம். ஏன் வந்து என்னோடய PCB ஸ்டாண்டில் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். PCB ஸ்டாண்டில் போர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளாஸில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் இதே மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தருவேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா PCB ஸ்டாண்டில் நம்ம போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எந்த டைரெக்ஷனில் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது நான் இப்போ வந்து CPU எடுக்கிறேன் அப்படின்னா ரேம் வந்து என் பக்கத்தில் இருக்கணும், என் சைடில் ரேம் இருக்கணும், CPU ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அப்போ ப்ளோ பண்ணும்போது நான் இந்த டைரெக்ஷன் இப்படி வச்சு தான் ப்ளோ பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ஹீட் இங்கே தான் போடும். இதில் பட்டு CPU மட்டும் அழகாக ரிமூவ் ஆயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேமை ரிமூவ் பண்ணுறாங்க. ரேமை ரிமூவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற CPU இருக்குது. நீங்கள் இதே டைரெக்ஷன் இப்படி வச்சு ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை இப்படியே வச்சு ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதில் படுற ஹீட்டு இந்த ஐசிலையும் படுறது, இதுவும் ட்ரை ஆகிடும். அப்புறம் இந்த ஐசியும் ரீபால் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த ஐசி ரிமூவ் பண்ணுறோமோ அந்த ஐசி போர்டுக்கு வெளியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் வச்சு எப்படி ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் தெளிவாக கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பேன். தாராளமாக வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன், ஆர்வமாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைரெக்ஷன் மாற்றி ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது கேமரா இருக்குது, ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறைஞ்சிரும். அப்படிங்கிறனால இந்த டைரெக்ஷன் வச்சு இப்படி ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இருந்தாலும்
உங்களுக்கு தெரியணும், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறவசம் இந்த மெத்தட் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது பறந்துடும். ஏன்னா இந்த இடத்துல ஃப்ளக்ஸு கம்மியாக தானே வச்சுருந்தோம். ஸோ அதனால் இது பறக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் கொஞ்சமாக ஃப்ளக்ஸ் வச்சுக்குவோம். சரிங்களா? அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டு ஏரு ரொம்ப கம்மியாக வச்சு ட்ரை பண்ணணும். சேனல் நம்பர் 2ல் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதிகமான ஹீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் CPU இருக்குது. நாசல் சைஸ் பெருசு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்மால் சைஸ் நாசல் யூஸ் பண்ணுங்கள். சேனல் நம்பர் 2ல் வச்சு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? கண்டினியூஸாக ஹீட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இப்படி 2 செகண்ட் ஹீட் பண்ணுங்கள், நகர்த்திக்குங்க. மறுபடியும் 2 செகண்ட் ஹீட் பண்ணுங்கள், நகர்த்திடுங்க. 2 செகண்டு ஹீட் பண்ணுங்கள், மறுபடியும் நகர்த்திடுங்க. விட்டு விட்டு இந்த மாதிரி ஹீட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஜஸ்ட்டு விட்டு விட்டு ஹீட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா CPU வந்து அந்த இடத்துல ஓவர் ஹீட்டிங்னால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சின்ன சின்ன காம்பனண்ட்லாம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஹீட் பண்ணிடுறாங்க. ஹீட் பண்ணும்போது பக்கத்தில் பெரிய ஐசி இருக்குது அப்படிங்கிறத அதை கவனிக்கிறதில்ல. அதை கவனிக்காமல் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த சின்ன காம்பனண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூஸாக அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த ஐசி டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 செகண்டு காம்பனண்ட் மேலே ஹீட் பண்ணுங்கள், நகர்த்திடுங்க. மறுபடியும் 2 செகண்ட் காம்பனண்ட் மேலே ஹீட் பண்ணுங்கள், நகர்த்திடுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி விட்டு விட்டு நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். ப்ராப்பராக இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 100 ohms தானே இருந்துச்சு. 100 ohms தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை ஜம்பர் பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆகிரும். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம போர்டை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில போர்டில் இந்த காம்பனண்ட் இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டர் மிஸ் ஆகிருச்சு இல்லை அப்படின்னாலுமே அது ஒர்க் ஆகும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 100 ohms ரெசிஸ்டர் இருந்தது. 100 ohms தான். எத்தனை ஹோம்ஸ்லேருந்து எத்தனை ஹோம்ஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம ஜம்பர் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளாஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0 ohmsலேருந்து 400 ohmsக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல ஜம்பர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வச்சு நம்ம மொபைல் ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்க செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டர் வச்சுருக்கிறோம். வச்சதுக்கப்புறம் மொபைல் ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்க செக் பண்ணுவோம். ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தோன்னே நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? எடுத்தோன்னே பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுருவோம். அதுக்கு அடுத்து டிசி பவர் சப்ளையில் ரீடிங் செக் பண்ணுவோம். டிசி பவர் சப்ளையில் ரீடிங் செக் பண்ணுவோம். முதல்ல இப்போது நம்ம செக் பண்ணும்போது ரீடிங் வந்துச்சு இல்லையா, 74ல் வந்து ஸ்டக் ஆகிருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீடிங் செக் பண்ணும்போது எவ்வளோ ரீடிங் போகுது, நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ரீடிங் போகுது, இது எல்லாமே ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இப்போ என்ன ரீடிங் எடுக்குது, இதை பற்றி எல்லாமே தெரியும். நோட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ ரீடிங் எடுத்துச்சிங்கிறது மறந்துடுவீங்க. இப்போ ஆட்டோ ரீடிங் எடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் டிசியில் ஆட்டோ ரீடிங் எதுவுமே எடுக்கலை. அடுத்து பவர் கீ ட்ரிகர் பண்ணுறோம். பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது சேம் அதே மாதிரி இருக்குதான்னா இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 200, 250, 300 சம்திங் வரைக்கும் ரீடிங் எனக்கு போகுது. பவர் கீ ரிலீஸ் பண்ணு 0 ஆயிருச்சு. பவர் கீ ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு 0 ஆயிருச்சு. 200, அதாவது 180, 200, 250 வரைக்கும் ரீடிங் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கீ ட்ரிகர் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பேட்டரியில் நமக்கு ஆல்ரெடி வோல்டேஜ் இருக்குது இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நமக்கு பர்ஃபெக்டாக ஆன் ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக நமக்கு பூட்டிங் ஆகி ஆன் ஆகுதா இல்லை திரும்ப ஹேங் ஆன் லோகோ இல்லை ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் ஏதாவது வருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு வந்து டேட்டா ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை ஃபுல்லாக சேர்ந்து செக் பண்ணி பார்ப்போம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உள்ள டேட்டா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒரு சில கடைக்கார் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க. பூட்டிங் போட்டு எடுக்கிறதுனால ஃப்ளாஷ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மொபைல் வந்து நம்மக்கிட்ட வந்தது டெட் கண்டிஷனில். இப்போ நம்ம ஒரு சின்ன ரெசிஸ்டர் தான் மாற்றணும். புரியுதுங்களா? ஏன்னா இது ரெசிஸ்டர் மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக எதுவுமே ஹெவியாக எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. இதுவும் பார்த்திங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ ஸ்கேன் பண்ண ஐ ஸ்கேன்லேயே ஃபால்ட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஐ ஸ்கேனுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு நாசா சயின்டிஸ்ட் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா ட்ரேஸ் பண்ணலை. ரெண்டாவது, எந்த ஒரு ஐசியும் நம்ம ரிமூவ் பண்ணலை, எந்த ஒரு ஐசியும் ரீபால் பண்ணலை. புரியுங்களா? எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம ஃபால்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ணோம். மூணாவது ஸ்டெப்லேயே நமக்கு ஈஸியாக ஃபால்ட்டு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஐ ஸ்கேன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு 2 காம்பனண்ட் மிஸ் ஆயிருந்துச்சின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து டிசி போர்ட் டிடெக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தோம், ஆட்டோ போர்ட் எடுத்தது. அதுக்கு அடுத்து டிசி பவர் சப்ளை ரீடிங் செக் பண்ணோம், 74ல் ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இப்போது நான் டைரெக்டாக ஐசி எடுத்து ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், பட் எனக்கு 2 காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐசி ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நான் இந்த காம்பனண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஆன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஐசிக்கு பக்கம் நம்ம போயிருந்துக்கலாம். பட் அவங்க எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, CPU RAM எல்லாமே எடுத்து ரீபால் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சீல்டு கட் பண்ணும்போது அந்த காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஐசி ரிமூவ் பண்ணும்போது காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுது, தெரியுதுங்களா? மொபைல் பர்ஃபெக்டாக நமக்கு இதில் ஒர்க் ஆகுது, டேட்டா எதுவுமே லாஸ் இல்லை. பேட்டர்ன் லாக்கு போட்டிருக்காங்க. திரும்பவும் நம்ம ஆஃப் ஆகிடுச்சு என்னன்னு இருந்து செக் பண்ணுவோம். ஓகே, மொபைல் ஆனில் தான் இருக்குது, மொபைல் ஆஃப் ஆகலை, மொபைல் ஆனில் தான் இருக்குது. ஸ்லோவாக ஒர்க் ஆகுது இல்லையா? ஓகே, ஆனால் ஒர்க் ஆகுது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. ஸோ இதனால தான் கஸ்டமர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக தான் ஒர்க் ஆகுது. பேட்டர்ன் லாக் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம பேக் போயிடுவோம். டேட்டாவும் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட்டாக நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சார்ஜிங் ஏறுதா இல்லையா அப்படின்னு தெரியல. சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணி ஒரு டைம் நம்ம செக் பண்ணிடலாம், சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறது. சார்ஜ் ஏறலை அப்படிங்கனால கூட மொபைல் ஆன் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே, பர்ஃபெக்டாக சார்ஜிங் ஏறுது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஷோ ஆகுது இல்லையா இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி நம்ம ஃபால்ட்டை எந்த மொபைல் வந்துச்சு அப்படின்னா பக்காவாக நம்மளால் ரெடி பண்ண கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட வரக்கூடிய மொபைலு எந்த கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னாலும் சரி, நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பக்காவாக ட்ரேஸ் பண்ணி ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், கஸ்டமர் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னிருந்தாங்க. 2 கடையில் கொடுத்து ரெடி ஆகலை. இப்போ நம்மக்கிட்ட கொடுத்தாங்க, நம்ம பெஸ்ட்டாக வந்து பார்த்தோம், ரெடி பண்ணிட்டோம். நம்ம பெருசாக ஹெவியாக வந்து எந்த ஒர்க்கும் பண்ணலை, புரியுங்களா? ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் வேறு கடைக்காரர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டர் மட்டும்தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணேன். பட் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சு, புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் கற்றுக்கணும், உங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், உங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு ஆசை இருக்கிறவங்க தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் மார்ச் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யார் வந்து கற்றுக்கணும், உங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த காலில் நிற்கணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னோடய வாழ்க்கையை நான் கொண்டு போகணும்னு நான் ஆசையாக இருக்கிறவங்க தாராளமாக நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் தொழில் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எந்த கஸ்டமர்கிட்ட எப்படி டீல் பண்ணணும், எந்தெந்த ஸ்டூல்ஸ் யார்கிட்ட வாங்கணும், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே பெஸ்ட்டு நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்களும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.